வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் காவு வாங்கிய விஜய் அவனை பார்க்க போய் ஏன்டா செத்து போறீங்க அப்படின்ற கேள்வியுடன் இன்னைக்கு இந்த வீடியோ தொடங்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தஞ்சாவூர்ல மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினாரு. அந்த சந்திப்பில் அவர் என்ன பேசினார் என்ற விஷயத்தையும் விரிவாக பார்க்க வேண்டி இருக்குது. மத்திய அரசாங்கத்தை பற்றி என்ன சொன்னார், மாநில அரசாங்கத்தை பற்றி என்ன சொன்னார், எடப்பாடி பற்றி என்ன சொன்னார், தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக என்ன வெளியிட்டார், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்பாக நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் அவர்களை பார்ப்பதற்கு முண்டி அடித்து நடு ரோட்டில் விழுந்து உயிர் விட்டவங்களை பாருங்களேன். இந்த பசங்க இப்படி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி கால் உடைஞ்சி உயிர் போய் விஜயை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன தேவை ஏற்பட்டது என்ற விஷயமானது நமக்கு தெரியலைங்க. சரி, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் வெளியே வருகின்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. பல படங்கள் நடிச்சிருக்கார். அந்த தருணங்கள்லாம் விஜய் அவர்கள் வெளியே போயிருக்கிறார். அப்போதெல்லாம் இந்த ரசிகர் கூட்டமானது விஜயை பின்தொடராத பொழுது இப்போ மட்டும் விஜயை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஏன் பின்தொடர்கின்றார்கள் என்ற விஷயமானது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது திமுகவுக்கும் தமிழக மக்களுக்கும் டிவிகே காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் மதுரைக்கு போனாராம் ரயிலில். அவர் சென்னையிலேருந்து மதுரை போகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்குமா. ஆனால் அந்த ரயிலில் நம்ம எம்ஜிஆர் போனதுனால 17 மணி நேரம் ஆச்சான் மதுரை போய் சேரத்துக்கு. அவ்வளோ பேர் வழிநெடுக்க எம்ஜிஆரை பார்த்து வாழ்த்தினார்களாம். ஸோ அதே மாதிரியான செல்வாக்கு பெற்றவர் தான் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லும் விதமாக விஜய் அவர்கள் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் சரிங்க, விஜயை பின்தொடர்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இது அவங்களா வராங்களா இல்லை திட்டமிட்டு இவங்களே கூட்டுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நிகழ்த்துகின்றாரோ அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாலையில் நின்று விஜயை பார்க்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு டிவிகே தலைமையிலிருந்தே சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுனால சாலை மார்க்கமாக தானே போறாரு. எங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய மக்கள் பார்க்குற மாதிரியான ஏற்பாடு செஞ்சிடறாங்க. இப்படி விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ஜங்ஷன் வழியாக கணக்கின்ற பொழுது கையாட்டி விட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா இவனுங்க தான் மொத்தமா அரை மென்டல் ஆச்சே. இவனுங்க விஜய் பின்னாடி வர்றதுனால கீழே விடுறதுனால யாருக்கு கெட்ட பேரு? விஜய்க்கு தானே கெட்ட பேரு. விஜயை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், இப்படியே வீட்டுக்கு திரும்புவோம். விஜய் தான் வேண்டி கேட்டுக்கிட்டாரு, என்னை பின்தொடர வேண்டாம். ஏன்பா, நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் யாருக்கெல்லாம் பாஸ் கொடுத்துருக்குமோ பாஸ் கொடுத்தவங்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தயவு செய்து நீங்கள் பின்னாடி வராதிங்க. வந்தீங்கனாலும் அங்கே இடம் கிடைக்காது, தள்ளு முள்ளு தான் ஏற்படும். தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்ட பேர், தயவு செய்து வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தப்புங்க. நாங்கள் மக்கள் சந்திப்பை எங்கே நிகழ்த்துகின்றார்களோ அந்த இடத்துல மட்டுமே நான் மக்களை சந்திப்பேன். வர வழியெல்லாம் நான் சந்திக்க மாட்டேன். ஏன்னா எஸ்ஓபி போட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க. அதை நான் கடைபிடிக்கணும். இல்லை என்றால் என் மீது வழக்கு பாயும். அதனால சாலையில் யாரும் நீங்க என்னை பின்தொடர வேண்டாம். நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா அது சாலை வளமாக மாறிவிடும். அதற்கு பிறகு நம்மளுக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தரமாட்டாங்க. அதனால நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரையும் உங்களை நேரில் பார்க்கறேன். நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்கேன். எல்லாரும் நீங்க மக்கள் சந்திப்பை தொலைக்காட்சியில பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்தணும். அப்படி அறிவுறுத்தி விட்டு அதற்கு பிறகு எந்த சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் வருகின்றார் என்ற விஷயத்தை சொல்லக்கூடாது. இத்தனை மணிக்கு தஞ்சாவூர்ல பேசுறார், அதுதான் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்கெல்லாம் மதுரை போறாங்க, பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள போறாங்க, அந்த தகவல் மட்டும்தான் தெரியுது. ஆனா விஜய் மட்டும்தான் திருச்சி வரைக்கும் விமானத்துல போறாரு, அங்கிருந்து சாலை மார்க்கமா போறாரு. எந்த சாலை மார்க்கமா போறாரு தெரியுமா அப்படின்ற வரைக்கும் தகவலானது அவங்களுடைய தொண்டர்களுக்கு போய் சேருது. இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாகவே செய்திகள்ல தராங்க. செய்தியும் பாத்தீங்கன்னா விலாவரியா சொல்றாங்க. இந்த காலாங்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்த்துணும், வான் உலகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவனோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரிசையா படையெடுக்கிறாங்க. ஏன்னா சாலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி மோதி அதற்கு பிறகு விபத்து ஏற்பட்டா கூட பரவாயில்ல. இந்த பாவிங்க எப்படி விழறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுங்களே போறானுங்கள, ஒருத்தனை மோதிக்கிறான். விஜயை பார்க்க போற ஆர்வத்தில் விஜய் வண்டியில மோதி கீழே விழுந்துடுறான். இன்னைக்கு மட்டும் ஏகப்பட்டவர் விழுந்து காலை கையை மண்டைய கோமா ஸ்டேஜுக்கு போனவன் தான் அதிகம். ஸோ இப்படி தன்னைத்தானே எதற்காக விஜயை பார்க்க போய் காவு கொடுத்துக்கிறானுங்க நமக்கு தெரியல. இவனுங்களெல்லாம் இவங்க தாய் தந்தையர் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க.
ஸோ எதிர்காலமே அவங்க தானே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. என் பையன் விஜய பார்க்க போயிருக்கான்பா, நிச்சயமா வந்துருவான் அப்படின்னு தானே நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க போனா நடு ரோட்ல பிணமா படுத்திருந்தா அந்த பெற்றோருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு இரங்கல் தெரிவிப்பாரு, அனுதாபத்தை தெரிவிப்பாரு, நடிகராக இருப்பதனால கண்ணீர் விடுவாரு, அதெல்லாம் சரியாயிடுமா? இல்ல காசு கூட கொடுப்பாரு. அந்த காசு இந்த உயிர் போனதை ஈடு செய்துடுமா? அப்போ யாரு அறிவாளித்தனமா இருக்கணும்? நீ உயிரோடு இருந்தீன்னா தவேக்காக்கு வந்து பலம், விஜயை வந்து இன்னும் 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா அவனை பார்க்க போறேன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே போய் செத்து போயிட்டுன்னு வச்சுங்க, உன் குடும்பமும் அனாதி ஆயிடுது, விஜய் மீதும் கெட்ட பேரு. எதற்கு இதை செய்யறீங்க? தமிழ உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுத்தந்தவன் சொல்றீங்க, ஆனா நீங்க காட்டுமிராண்டே இருக்கிறீங்களே இந்த நடிகருடைய ஈர்ப்புனால. இது நல்லதா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? தவேக்காவுக்கு இருக்கின்ற நல்ல பேரெல்லாம் யார் கெடுக்கிறான்? திமுக காரனா இல்ல அதிமுக காரனா? எல்லாம் தவேக்காவுடைய தற்குறிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேரை கெடுக்கிறாங்க. வேணான்னு சொல்றாரா இல்லையா? அப்ப நீங்க ஏன் போறீங்க? பெண்கள் வர வேணான்னு சொல்றாங்க, ஏன் பெண்கள் போறீங்க? உங்களுடைய அளப்பறை தாங்கவே முடியல. நீங்க விஜய பாக்குறதுக்கு சாலையில போய் கீழே விழுறதுனால பொதுமக்கள் எத்தனையோ பேர் அவசரத்துக்காக வெளியே போக வேண்டியதா இருக்கும், மருத்துவத்துக்காக போக வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி பாதை அடைச்சிக்கிட்டு போறதுனால அங்க பல பேர் அத்தியாவசிய தேவைக்கு போக முடியாம தவிக்கிறான். அவெல்லாம் எப்படி இந்த தவியக்காக ஓட்டு போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? டேய், இந்த தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் சாலையை இந்த அளவுக்கு இந்த நேரத்துல இப்படி அராஜகம் பண்ணி அடைக்கிறானுங்கன்னா ஆட்சிக்கு வந்தா எப்படா இருப்பானுங்க? யோசிக்க மாட்டாங்க. அதனால விஜய் வெற்றி பெறதும் இல்ல முதலமைச்சர் ஆவதும் எல்லாமே தவேக்கானுடைய தற்குறிகள் கிட்ட தான் இருக்கிறது. இப்போ இதற்கும் விஜய்க்கும் பங்கே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. விஜய்க்கும் இதற்கும் பங்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லது நடந்தா எல்லாவற்றுக்கும் விஜய், கெட்டது நடந்தா மட்டும் இந்த தற்குறிகளுக்கா? அதனால இதற்கெல்லாம் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வராரு இத்தனை மணிக்கு, கிட்டத்தட்ட 5000 பேர் தான் சந்திப்பு அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. எந்த வழி போறாரு, எங்க போறாரு, வழி நெடுக்க மக்களை வந்து கூட்டணும், கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும், விஜய் பின்னாடி வரக்கூடாது அப்படிலாம் சட்டம் போட்டா அந்த சட்டத்தை கடைபிடிக்கணுங்க. இவனுங்கெல்லாம் காவல்துறையை அடிக்க போறானுங்க. இப்போ ஏற்பட்டவனங்களை வச்சுக்கிட்டு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்க போறாராம். இதுல திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்துக்கிட்டாங்களாம். ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் போட்டுக்கிட்டாங்களாம். அதனால தான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓபி போட்டு விஜயை தடுக்கிறாங்களாம். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அனுதினமும் அவதூறு பரப்பி விஜயை ஒடுக்கலான்னு பாக்குறாங்களாம். ஒன்னு திமுக ஒன்னு அதிமுக இருக்கணும், இடையில எவனும் வரக்கூடாதான். இதை விஜய் பேசி துளைக்கிறான். உன்னை வீழ்த்துறதுக்கு உன் கட்சிக்காரனே போதுண்டா விஜய். அது மட்டும் இல்ல, பேச்சு தொடங்குகின்ற பொழுது டெல்லிக்கு எதிராக விஜய் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. டெல்லி கிரிக்கெட் டீமை தமிழக கிரிக்கெட் டீமானது பல முறை தோக்கடிச்சிருக்குது. கிரிக்கெட் டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தமிழக டீமை ஜெயிக்க முடியலன்னா தமிழ்நாட்டில் டெல்லி அணிக்கு என்ன வேலை? சிறுபான்மையை ஏமாத்தி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் டெல்லிக்கு எதிராக பேசல, டெல்லிக்கு எதிராக பேசலன்னு சொல்லிவிட்டு திராவிடம் உளறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னவர். நான் வந்து டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாரு நம்ம முதலமைச்சர். ஆனால் டெல்டாவில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு சரியா தண்ணி வாங்கி கொடுத்தாரா? இல்ல அறுவடை செய்யப்பட்ட நெல்லை சரியா வந்து கொள்முதல் பண்ணாரா? இது மட்டும் கிடையாது, விஜய்க்கு ஒரு ஆசை இருக்குதான், அடுத்த முறை நான் விவசாயி மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. எதற்காக விவசாயி மகனாக பிறக்க வேண்டும்? இன்னைக்கே விவசாயி ஆகலாம். நடிகனாகுவது கஷ்டம், அதில் உச்சத்துக்கு போறது கஷ்டம். ஆனா நீ விவசாயி ஆகணும், கடுமையான விவசாயம் செய்யணும், அதிக பரப்புல விவசாயம் செய்யணும் அப்படின்னு வச்சுங்களா, ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, வச்சிருக்கின்ற காசை எடுத்து போய் 100 ஏக்கரா நிலம் வாங்கி பெரிய பண்ணையை போட்டு இன்னைக்கே விவசாயி ஆகலாம். அதற்காக அடுத்த பிறகு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். அது மட்டும் இல்ல, மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் வெறுமனே கடிதம் மட்டும் எழுதிட்டு அப்படியே கடந்து போறாராம். ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்தால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி பண்ண போறாராம். 5 ஏக்கராவுக்கு மேல இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பாதி கடனை தள்ளுபடி பண்ண போறாராம். உரமானது தட்டுப்படி இல்லாம கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடு செய்வாங்களா? ஏன்னா போன முறை டெல்டா விவசாயிகளுக்கு சரியா உரம் கிடைக்கவே இல்லையாம். அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில சந்தி சிரிக்கிறதாம். சட்ட ஒழுங்கு பற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அதாவது நாங்குநேரியில பெரும்பத்து கிராமத்துல 9 பேர் வெட்டினாங்களே, அதை சுட்டி காட்டினாரு. ஊழல் இல்லாத ஆட்சி தருவீங்களா? நீங்க 2 பேரும் ஆண்டிருக்கீங்களே, ஊழல் இல்லாத ஆட்சி தருவீங்களா? அப்படி ஒரு வாக்குறுதி உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 500 ரேஷன் கார்டுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையை திறக்க போறேன்,
ரேஷன் கடையில் பெண்கள் எடை போட்டாங்கன்னா அங்கே பெண் சூப்பர்வைசர் தான் இருப்பாங்க, ஆண் எடை போட்டாங்கன்னா ஆண் சூப்பர்வைசர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எடையாளரும் சூப்பர்வைசரும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு ஏற்பாடை நான் செய்ய போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2,17,00,000 ரேஷன் கார்டு இருக்குது, கிட்டத்தட்ட 36,000 கடைகள் இருக்குது. ஆனா இப்ப கணக்கு போட்டா கூட 550 கார்டுகளுக்கு ஒரு கடை இருக்குது. ஆனா எல்லா கடைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா கடைகளுக்கும் ஆட்கள் இல்லை. அதனால கிட்டத்தட்ட 500 கார்டுக்கு ஒரு கடை இருக்குது, ஆட்கள் போடணும், அது நான் வந்தா போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் இனி மக்கள் சந்திப்புக்கே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்களாம். எனக்கு நீங்க தடை போடலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜய்க்கும் நீங்க தடை போட முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் தீய சக்தி என்று சொல்லிட்டு இன்னைக்கு சின்னஞ்சிறு பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது ஒரு ரைமிங்கா சொல்றாரு, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லிக்கிட்டு இருக்கின்றார்களாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு சொல்ல மறந்துட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு களத்துல யார் யாருக்கு போட்டின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு தவேகாவுக்கு ஒன்னு திமுகவுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு சொல்லல. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ வந்து அதிமுக திமுக கிடையாது தான் போட்டி அப்படின்ற கள நிலவரத்தை உணர்ந்து கொண்டாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா ஆரம்பத்திலே சொன்னாரு டெல்லி அணி தமிழக அணி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் டெல்லி அணிக்கும் தமிழகத்தில் இருக்கிற திமுகவுக்கும் போட்டி இல்லை. ஆனா ஆக்சுவலான போட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்பொழுதே வந்து சூசகமா தெரிவிக்கிறாரு, திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையில தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட சிறுபான்மையினருக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் விஜய் இருக்கிறான் அப்படின்ற கருத்தியலை திமுக உருவாக்குது. அதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுனால நீண்ட நாளாக பேசாத ஜனநாயகன் படத்துக்கு பாஜக தருகின்ற நெருக்கடி பற்றியும் சூசகமாக நமக்கு டெல்லி தராத நெருக்கடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்துக்கு நாம சந்திக்காத நெருக்கடி அப்படின்னு சொல்லுகின்ற போது ஜனநாயகம் படமானது வெளியாகாத பிரச்சனையில நம்ம முதலமைச்சர் ஐயா கூட வந்து நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார், பட்டும் படாம குரல் கொடுத்தார். அந்த விதத்துல நாம நன்றி சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தையும் சட்டம் ஒழுங்கு பற்றி தான் பேசினார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்குநீர் விஷயத்தையும் தொட்டாரு. ஸோ மொத்தத்தில் தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் விமர்சனம் பண்ணாரு. அப்புறம் டெல்டா தொடர்பாக சில வாக்குறுதிகளை கொடுத்தாரு. நெல் கொள்முதலுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை பாதுகாக்கக்கூடிய கூடாரங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நெல் எடை போறதுக்கு எல்லாரும் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே காசு வாங்க மாட்டாங்க பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்ற முடிகின்ற வாக்குறுதியை மட்டும்தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கூட்டம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டம் வருது. ஆனா அந்த கூட்டமானது கட்டுக்கோப்புடன் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கோப்புடன் இல்லை. இந்த கூட்டமானது விஜய்க்கு வரதுனால விஜய்க்கு பெருமை. ஆனா கட்டுக்கோப்புடன் வந்து கொட்டுக்கோப்புடன் திரும்பி போகாத காரணத்தினால இவனுடைய உயிர் தான் போகுது, குடும்பம் தான் நடுத்தருவில் நிற்குது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரைக்கும் எத்தனை பேர் சாவான்னு நமக்கே தெரியல. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை போட்டது நம்ம விஜய்க்கு சரியாதான் இருக்கும். இன்னும் கூட இந்த கூட்டத்தை அரசியல் மையப்படுத்தவில்லை என்றால் அப்புறம் தவேகா என்ற கட்சியானது நிச்சயமா யமனினுடைய ஏஜென்டா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினாரு, அவற்றையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.